இந்த ஊரே எனக்கு ஆதரவா இருக்கு. இங்க உள்ள பெரியவங்க, கஷ்ட காலத்துல பிறருக்கு உதவி செய்யற நல்லவங்க, ஏன் என்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் எனக்கு துணையா இருக்காங்க. அதுல ஏதாவது குறைஞ்சு போனா எங்க அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு நாள் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு என் மனைவி எனக்கு உறுதுணையா இருப்பா. ஒருவேளை விதிவசத்தால அவளும் என்னை விட்டு போயிட்டா என் அறிவு, திறமை, அழகு, பணம் எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட உடல் வலிமை இருக்கு. நான் எப்படியாவது பிழைச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுல எல்லாம் இருந்தும் இறைவனுடைய அருள் மட்டும் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சர்க்கரை நோயாளிக்கு வீட்டுல விதவிதமான உணவுகள் இருந்த போதும் அவனால எப்படி அதையெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்க முடியாதோ அதே போலதான். ஆனா அதே நேரத்துல இதுல எதுவுமே இல்லாம இறைவனுடைய அருள் மட்டும் நமக்கு முழுமையா இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கை நாம நினைக்கிறத விட சிறப்பா இருக்கும். இதை ஊர் இருந்தென்ன, நல்லோர் இருந்தன், உபகாரமுள்ள பேர் இருந்தன், பெற்ற தாய் இருந்தன், மடப்பெண் கொடியாய் சீரிருந்தென்ன, சிறப்பு இருந்தென்ன, இத்தேயத்தில் ஏர் இருந்தன், வல்லவா இறைவா கட்சி ஏகம்பனேன்னு திரு ஏகம்ப மாலையில பட்டினத்தார் அருள் செய்கிறார். ஆர் இருந்தன் ஆர் போயன் ஆரமுதாம் நின்னருளின் சீரிருந்தால் உய்வேன் சிவமே பராபரமேன்னு தாய்மான சுவாமிகளின் பராபர கண்ணியும் இதை நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால நிலையில்லாத இந்த சொந்த பந்தங்கள், சொத்து இதிலெல்லாம் நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகாம நிலையான இறைவன் திருவடியை அடைய முயற்சி செய்வோம்.